காய்ஸ் சேலத்துலேருந்து சென்னை வந்தது பார்த்துருப்பீங்க. இப்போ சென்னையிலேருந்து நம்ம வேறு பிளேஸுக்கு போக போகிறோம் காய்ஸ். அந்த vlog தான். பிளாட்ஃபார்ம் பார்த்துட்ருக்கேன். பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் போடலை காய்ஸ். காய்ஸ் போட்டாங்க. பிளாட்ஃபார்ம் வந்து 2 நம்பர் பிளாட்ஃபார்ம் காய்ஸ். 2 நம்பர் பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. இதுதான் காய்ஸ். இது வந்து எக்ஸ்பிரஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரீம்பத் எக்ஸ்பிரஸ் காய்ஸ். இது எங்கே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ், இந்த ட்ரெயின் வந்து டெல்லி போகிறது. சென்னை டு நிசாமுதீன் சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது டெல்லிக்கு முன்னாடி. காய்ஸ் ட்ரெயின் உள்ள ஏறிட்டோம். ட்ரெயின் உள்ள வந்து ஏறிடுச்சு காய்ஸ். எனக்கு வந்து சைடில் ஏர் பர்த் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் ஏரில் நான் பேக் வச்சுட்டேன் காய்ஸ். இன்னும் வந்து சீட்டெல்லாம் மடக்கலை. வெளியே போயிட்டு வந்து மடக்கலாம் காய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து இப்படி தான் காய்ஸ் இருக்குது. அதில் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 28 hours ட்ராவல் காய்ஸ். 28 hours நினைக்கிறேன். 28 hours 29 சரியாக தெரில காய்ஸ். அவ்வளோ நேரம். இப்போ வந்து மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் தான் இந்த ட்ரெயின். சாட்டர்டே மார்னிங் தான் காய்ஸ் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து டெல்லிக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் வரும் காய்ஸ். நிசாமுதீன் சொல்லிட்டு ஹசரத்னு சொல்லுவாங்க. அங்கே தான் காய்ஸ் இந்த ட்ரெயின் போய் நிற்கும் கடைசியாக. உள்ளே வந்துட்டு காய்ஸ் திருப்பி இதுதான் காய்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா சைடு அப்பர் மேலே, கீழே பார்த்தீங்கன்னா 2 சீட்டை வந்து மடக்கி வச்சுருப்பாங்க. இதை நம்ம போட்டு உட்காந்திக்கலாம். இதை வந்து இப்படி மேலே தூக்கினா வந்துடும் காய்ஸ். அந்த லாக் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த லாக்கை தூக்கிட்டு இந்த லைட்டாக வந்து அந்த பின்னு மாதிரி அந்த பின்னை தூக்கினா சீட் வந்துடும் காய்ஸ். அந்த தண்டிக்கிறது இந்த சைடு இருக்கிறது அந்த சைடு இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா 2 அந்த மாதிரி போட்டு கீழே வச்சுட்டா 2 ஜாயிண்ட் ஆகி பெட்டு மாதிரி மாறிடும் காய்ஸ். படுத்துக்கலாம். இப்போ அதான் கைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதான் ஒரு சீட் எடுத்தாச்சு கைஸ். இதே மாதிரி அந்த சீட் எடுக்கணும். இந்த லாக் கைஸ் பேக் அது இதெல்லாம் வச்சுட்டு இந்த லாக்கையும் அதேமாரி பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். இதையும் கழட்டியாச்சு. இப்போ அவ்வளோதான் கைஸ். பெட் ரெடி கைஸ். இதெல்லாம் தான் கைஸ் படுத்துட்டு போகணும். ரெடி ஆயிடுச்சு. ஓகே இதாங்க கைஸ். சென்னையிலேருந்து ட்ரெயின் புறப்பட்டுருச்சு. ட்ரெயின் எடுத்துட்டாங்க கைஸ். ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. இப்போ கரெக்டாக ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 6 o'clock கரெக்டாக டான் எடுத்துட்டாங்க கைஸ். ஏன்னா ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் போய் ரீச் ஆகுறதுன்னா டிலே ஆகும் கைஸ். பட் அவங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக அந்த டைமுக்கு எடுத்துருவாங்க. ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல டக்குன்னு எடுத்துருவாங்க. சைடு வியூ பார்த்துட்ருக்கு கைஸ். சைடு வியூவை பார்த்துக்கிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிஸ்கெட் தான் கைஸ். நான் ட்ரெயின் கிளம்பி 1/2 hour தான் ஆகுது. 6:30 தான் இப்போ. சரி அதனால் பிஸ்கெட்டே சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டுருக்கேன் கைஸ். போயிட்டுருக்கு ட்ரெயின். வியூ பாருங்கள் நல்லாயிருக்கு. சைடில் ஒயர் வந்து எனக்கு இப்போ தான் கைஸ் கிடச்சிருக்கு. போயிருக்கேன் பட் சைடில் ஒயரில் கிடச்சதில்ல. இப்போ தான் சைடில் ஒயர் கிடச்சிருக்கு. வியூ ரசிச்சுட்டு போகலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா கைஸ் இதுதான் கைஸ் பாட்டில் வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இதை பிடிச்சி இழுத்து இதை மேலே தூக்கிட்டு உள்ள பாட்டில் வச்சுக்கலாம் கைஸ். பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இறங்குற வரைக்கும் அந்த பாட்டில் அப்படியே வச்சுட்டு வேணுங்கிறப்ப நீங்கள் எடுத்து தண்ணி குடிச்சிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இதுதான் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அதுலன்னா மேலே பாருங்கள் ஒரு USB பின்னு மட்டும் போட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பில்லோ கொடுத்துருவாங்க கைஸ். பில்லோ பெட்ஷீட்லாம் கொடுத்துருவாங்க. இதில் இந்த ட்ரெயினில் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் போகிறதுனால இதெல்லாம் வீலே கொடுத்துருவாங்க கைஸ். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் படுத்துட்டு போகிறதுக்குலாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் கைஸ். ஒரு பெட்ஷீட்டு விரிச்சு விட்டேன். ஒரு பில்லோ, அது பில்லோ கடியில் இன்னொரு பிளாங்கெட் கொடுத்தாங்க. அதையும் வச்சுட்டேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆந்திராவில் ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆந்திரா இந்த பாலம் பார்த்திங்கன்னா அங்கே கட்டணது தான். ஆந்திராவில் தமிழ்நாட்டிலே இருக்குமான்னு தெரில கைஸ். அதில் வந்து வியூ நல்லா இருந்துச்சு கைஸ். வியூ நல்லா இருக்குது. இது இருக்கும் பழசு கட்டி இப்படி பாதிலே விட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த பிரிட்ஜு இது ட்ரெயின் போகிறதா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜில் போகிறதுனா ட்ரெயின் ஸ்லோவாக போயிட்டுருக்கு கைஸ். ஆந்திரா ஃபாரஸ்ட் இது ஏரியாவில் போயிட்டுருக்கு கைஸ் ட்ரெயின். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வியூ பாருங்கள். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படியே உட்காந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு சாங் கேட்டு அப்படியே போகலாம் கைஸ். இல்லை நீங்கள் ஏதாச்சும் புக்குக்கு இது கொண்டு வந்தீங்கன்னா டைம் பாஸ் படிச்சுட்டு போகலாம். ஏன்னா 29 hours ட்ராவல் இருக்கும்போது போர் அடிக்கும் காய்ஸ். ட்ரெயின் வந்து இப்போ 2வது ஸ்டேஷன் வந்துருச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்டேஷன் தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கூடூரில் இருக்குது காய்ஸ். இது வந்து ஆந்திராவில் தான் இருக்குது. ஆந்திராவோட ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வந்து இப்போ ட்ரெயின் நிற்கிது. சென்னையில் கிளம்புனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன் தான் ட்ரெயின் நிற்கும். இது எவ்வளோ நேரம் நிற்குன்னு தெரில காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு 5 minutes நிற்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயவாடாவில் மட்டும் தான் காய்ஸ் 10 minutes நிற்கும். மற்ற எல்லா இடத்துலையும் 5 minutes இல்லை 3 minutes அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க காய்ஸ். ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்கள் ஒரு லேக் மாதிரி இருக்குது இந்த சைடு.
இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மண் கலரில் அப்படியே ரெட் கலரில் அப்படியே இருக்குது கைஸ். ஃபுல்லுமே அப்படி தான் இருக்குது, என்னன்னு தெரில. இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் விண்டோவிலேருந்து பார்த்துட்டு இருந்தேன் உள்ளே இருந்து. அதுக்கப்புறம் வெளியே வந்து சரி வெளியே இருக்கலான்ட்டு வெளியே வந்துட்டாங்க கைஸ். வெளியே இருந்து காமிச்சிட்ருக்கேன். கேமராவில் கிளியராக தெரியுதா என்னன்னு தெரில கைஸ். பட் ஆனால் நேரில் பார்த்தா ரெட் கலர்லேயே தண்ணி இருக்குது, செம்மண் கலரில் இருக்குது. ஸோ ஃபுல்லுமே இந்த லேக் ஃபுல்லுமே அப்படி தான் கைஸ் இருக்குது. இந்த சைடு அப்படி தான் இருக்குது, அந்த சைடு அப்படி தான் கைஸ் இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டேஷன் வந்துருச்சு கைஸ். ஆந்திராவில் வந்து 2வது ஸ்டேஷன் ஒங்கோலின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்குது கைஸ். அந்த ஸ்டேஷன் தான் இப்போ ட்ரெயின் வந்திருக்கு. கைஸ் ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே தெலுங்கானாவில் என்ட்ரி ஆயிடுச்சு கைஸ். தெலுங்கானாவில் போயிட்டுருக்கு. இது வந்து தெலுங்கானா பிரிட்ஜ் தான் கைஸ். இது பெரிய ஒரு ஆறு மாதிரி இருக்குது பார்க்குறது. ஆறா கடலான்னு தெரில கைஸ். ஆனால் பிரிட்ஜு தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரதுக்கு தான் கைஸ் இந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. பைக் கார்லாம் போகிறதுக்கு அந்த சைடு பாருங்கள் கைஸ். பாலம் பிரிட்ஜு தெரியுது, அதில் போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். நல்லாயிருக்கு வியூ பார்க்குறதுக்கு, நல்லாயிருக்கு. இதெல்லாம் நான் உள்ளேருந்து எடுக்கிறேன் கைஸ், சீட்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். நான் வெளியே போகல. ட்ரெயின் டோர் தந்தோடு இடத்துனால தான் கைஸ் இருக்கும். நான் வெளியே போகல கைஸ். இப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா விஜயோட ஜங்ஷனுக்கு வந்துருச்சு கைஸ். இங்கே மட்டும் தான் கைஸ் ட்ரெயின் 10 நிமிஷம் நிற்கும். வேறு எங்கேயுமே வந்து இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே 10 நிமிஷம் நிற்காது. 3 நிமிஷம் 5 நிமிஷம் மட்டும் தான் கைஸ் நிற்கும். சப்போஸ் இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் சாப்பாடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெயின் நிற்கும் போது வாங்கிக்கலாம் கைஸ். வெளியே போய் வாங்கிக்கலாம், நீங்கள் ஆர்டர் போட்டாலும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் லஞ்சஸ் சாப்பிட ரெடி ஆகிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கலை கைஸ். நான் ட்ரெயின்லேயே வந்து கேட்பாங்க. ட்ரெயின்லேயே வந்து ஃபுட்டு ஆர்டர் கொடுக்கலான்னு கேட்பாங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபுட் ஐட்டம் சொல்லுவாங்க கைஸ். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த டைமை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் வந்து ட்ரெயின் புறப்பட்டுருச்சு கைஸ். இப்போ வந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு, போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபுட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்ல முடியாது கைஸ். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சாப்பிட்ட ஃபுட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் கைஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளான் போட்டு வரும்போது வீட்டிலேருந்தே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இப்போ தான் கைஸ் ட்ரெயின் வந்து தெலுங்கானா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கு. வெளியே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் நல்லாயிருக்கும். கைஸ் இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்கும் வச்சுருப்பாங்க தனித்தனியாக. நீங்கள் வேணுன்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம் கைஸ். இது எதுக்குன்னா ஏசி வரதுக்கு தான் கைஸ். இது இல்லைனாலும் ஏசி வந்துகிட்டே தான் கைஸ். நீங்கள் ஆஃபில் வச்சுருந்தாலும் ஏசி வரும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து தெலுங்கானா ஸ்டேட்டில் என்ட்ரி ஆயிடுச்சு. தெலுங்கானா ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வாரங்கல்னு சொல்லி ஸ்டேஷன் ஒன்று வரும் கைஸ். அங்கே தான் கைஸ் ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு. இங்கேயும் நிற்கும் கைஸ். இங்கே வந்து ஒரு 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் நிற்கும் தான் கைஸ். அதான் விஜயவாடாவில் மட்டும் தான் கைஸ் அதிகம் நிற்க. வேறு எங்கேயுமே அதிகம் நிற்காது கைஸ் ட்ரெயின். இப்போ வந்து ட்ரெயின் இங்கே என்ட்ரி ஆயிடுச்சு கைஸ். எங்கன்னா மகாராஷ்டிரா கைஸ். மகாராஷ்டிராவில் என்ட்ரி ஆயிடுச்சு. ஃபாரஸ்ட்டில் போயிட்டுருக்கு. இன்னும் சிட்டிக்குள்ளே போகல கைஸ். இப்போ தான் மகாராஷ்டிராவில் தெலுங்கானாலேருந்து மகாராஷ்டிராவில் ட்ரெயின் போயிட்டுருக்கு கைஸ். மகாராஷ்டிராவோட ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் பல்கர்ஷாவில் வந்து ட்ரெயின் என்ட்ரி ஆயிடுச்சு கைஸ். இங்கே என்ட்ரி ஆயிருக்கு. இங்கேயும் ஒரு 3 நிமிஷம் நடத்துவாங்க கைஸ். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கைஸ் 5:30 ஆகுது கைஸ். டைம் ஈவினிங் வந்து 5:30 ஆயிடுச்சு. மார்னிங் 6 ஓ கிளாக் வந்து ட்ரெயின் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5:30க்கெலாம் வந்து இங்கே ரீச் ஆயிடுச்சு கைஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்துருச்சு கைஸ். மகாராஷ்டிராவோட நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நாக்பூர் கைஸ். இங்கே தான் வந்து நான் ஃபுட்டு ஆர்டர் போட்டேன். ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் போட்டேன் கைஸ். ஃபுட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 250 சம்திங் வருது கைஸ். 250 சம்திங் வருது. ஆர்டர் போட்டேன். உள்ளே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க கைஸ். ஆர்டர் போட்டால் சீட் நம்பர் நேம் அதெல்லாம் கொடுத்துட்டா உள்ளே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதான் கைஸ் ஃபுட்டு. இப்படி தான் பேக்கிங் வந்திருக்கு. இந்த ஃபுட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ரைஸு, அதுக்கப்புறம் சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு குலோப் ஜாம் கொடுத்துருக்காங்க கைஸ். மற்றதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சைடிஷ் தான் கொடுத்துருக்குறாங்க கைஸ். ஃபுட்டு நல்லா தான் இருக்குது, சாப்பிட்லாம் நல்லா இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நாம் இருக்கிற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கைஸ் கவுலரா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 வந்துருக்கும் கைஸ். அது வந்து மிட் நைட்டில் வரும். மிட் நைட் மீன்ஸ் நைட் 1 மணிக்கு, அப்புறமேட்டு மார்னிங் 5 ஓ கிளாக் ஒன்று வரும் கைஸ். நைட் 1 மணிக்கு வர்றது போபால் ஜங்ஷன் வரும். அதுக்கப்புறம் மார்னிங் 5:30 சம்திங் வர்றது வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஜான்சி ஜங்ஷன் வரும் கைஸ். போபால் வந்து மத்திய பிரதேஷ் கைஸ். ஜான்சி வந்து உத்தரப்பிரதேஷ். இங்கெல்லாம் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ், முடியல. அதுக்கப்புறம் டீ கொண்டு வந்தாங்க. ஒரு டீ வாங்கின கைஸ் 10 ரூபா தான். டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் கைஸ். எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்துட்டேன். இப்போ விடிஞ்சிருச்சு, நல்லாவே விடிஞ்சிருச்சு. வெளியே பாருங்கள், வியூ நல்லாயிருக்கும். இப்போ ட்ரெயின் எந்த சைடில் போயிட்டு இருக்குன்னு தெரியலையே கைஸ், செக் பண்ணணும்.
ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் தான் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ரா கண்ட்ரோல் ஜங்ஷனில் இருக்குது கைஸ் ட்ரெயின். இப்போ வந்து ஸ்லோ பண்ணுறாங்க. இது வந்து ஸ்பெஷல் சாயன்னு சொல்லுவாங்க. சாயனா டீ கைஸ். இது கொண்டு வந்தாங்க 20 ரூபா கைஸ். இது வாங்கி குடிச்சிட்ருக்கேன். டேஸ்ட்டாக தான் கைஸ் இருக்குது. ஆக்ரா ஜங்ஷனில் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க வாங்கிட்டு. கைஸ் பேக்கு இடத்தெல்லாம் ரெடியாக வச்சாச்சு கைஸ். எல்லாத்தையும் படித்து வச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இறங்குற ஜங்ஷன் வந்துருச்சு கைஸ். அசரத் ஜங்ஷன் இங்கே தான் நம்ம வந்து இருக்க போகிறோம். நிசாம்பத்தின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் கைஸ் இருக்குது. இப்போ ஆக்ரா கண்ட்டுக்கு அடுத்த ஜங்ஷன் இதுதான் கைஸ். இங்கே இறங்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து டெல்லி கைஸ். டெல்லி ஒரு 5 கிலோமீட்டர். நம்ம வந்து இங்கே இறங்கி மெட்ரோவில் போயிடலாம் கைஸ். கைஸ் அவ்வளோதான், ட்ரெயின் நின்றுச்சு. இறங்க போகிறோம் கைஸ். நின்றுருக்கேன். அவ்வளோதான் கைஸ். ஏறுறாங்க. ஏற அப்படி இறங்குறோம் கைஸ். இறங்கியாச்சு. அவ்வளோதான் கைஸ். டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஜங்ஷனில் காலை வச்சாச்சு. டெல்லி தான் கைஸ். இது டெல்லியில் தான் இருக்குது. பட் ஆனால் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரும் கைஸ். இங்கே இருக்குது. இதுதான் கைஸ் இந்த ஜங்ஷன் பாருங்கள். நிறையா ட்ரெயின் வரும் கைஸ். இங்கேருந்து வந்து சென்னைக்கு ட்ரெயின் இருக்குது கைஸ். டெல்லியிலேருந்தும் சென்னைக்கு ட்ரெயின் இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் கைஸ்.